சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணமாக கையில் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து செல்லும் வணிகர்கள் சிக்கலில் உள்ளனர். இந்த வரம்பை 2 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்தல் களமிறங்கிய தமிழகம். ஆனால் அதே நேரத்தில் சிக்கலில் சிக்கியிருக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள். தமிழகத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுடன் பணம் எடுத்துச் செல்லும் விதிமுறைகள் கடுமையாக கண்காணிக்கப்படுகின்றன. 50,000 ரூபாயை தாண்டி ரொக்கப்பணம் கையில் இருந்தாலே பறக்கும் படை அதிகாரிகளின் கண்காணிப்பு தவிர்க்க முடியாததாகியுள்ளது. ஆவணங்கள் இல்லையெனில் அந்த பணம் உடனடியாக பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த நிலைமை சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது. கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் மூலப்பொருட்கள் வாங்க தினசரி பண பரிவர்த்தனை அவசியமான ஒன்று. ஆனால் தற்போதைய 50,000 ரூபாய் வரம்பு இன்றைய விலைவாசி உயர்வில் போதாது என்கின்றனர் சிறு குறு நடுத்தர தொழில்களை மேற்கொள்பவர்கள். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு தேர்தல் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் பம்பரம் போல் சுற்றி கொண்டு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது போல் 50,000 ரூபாய்க்கு மேல் 1 ரூபாய் கொண்டு போனாலும் அந்த பணத்தை பறிமுதல் செய்வது என்பது இப்போ நடைமுறைப்படுத்தி பல கோடி ரூபாய் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் அனுதினமும் நாங்கள் பார்க்கிறோம். குறைந்தது 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை கையில் பணம் தேவைப்படுகிறது என்று தொழில் முனைவோர் சங்கம் தெரிவிக்கிறது. மேலும் வங்கியிலிருந்து எடுத்த பணம் அல்லது விற்பனை வருமானம் என்பதற்கான ஆவணங்களை உடனே காட்ட முடியாத சூழ்நிலையும் உள்ளது. இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் பெறுவது ஒரு சவாலாக மாறியுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 50,000 ரூபாய் வரம்பை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டுமென தேர்தல் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை போன்ற நகரங்களில் இந்த மாவட்டத்தை நோக்கி வருகின்ற மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கே பொருள்களை கொள்முதல் செய்வதற்காக மக்கள் வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் சேமிப்பில் வைத்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் விவசாய மக்கள் உட்பட அவர்கள் வீட்டில் சேர்த்து வைத்திருக்கிற பணங்களை கொண்டு இங்கே வந்து நீர் மோட்டர்லேருந்து பல்வேறு பொருட்கள் பர்ச்சேஸ் செய்து போவது என்பது ஒரு வாடிக்கை. அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் பணமாகத்தான் எடுத்து வருவார்கள். அப்படி வருகின்றவர்களிடத்தில் 50,000 ரூபாய்க்கு மேல் இருப்பதால் அவர்கள் பணங்கள் பறிமுதல் செய்து கொண்டு அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு பல்வேறு சட்டங்களை அமல்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த பணம் அவர்கள் கிடைப்பதற்கு கால அவகாசம் எடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் வாங்க வருகின்ற அந்த பொருள்களை கொள்முதல் செய்ய முடியாமலும் அவர்களை நம்பி கோவை போன்ற தொழில் நகர்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தொழில் முனைவர்கள் நாங்கள் குறு சிறு நடுத்தொழில்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உற்பத்தி செய்கின்ற பொருள்களை விற்பனை என்பதை நம்பி இருக்கிறோம். பல்வேறு நெருக்கடியால் தொழில் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தேர்தலை காரணம் காட்டி இந்த தொழில்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவது என்பது தேர்தல் கமிஷன் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கோம். விதிகள் அவசியம், ஆனால் தொழில்கள் பாதிக்கப்படாத வகையில் மாற்றம் வேண்டும் என்பதே தொழில்துறையின் ஒருமித்த கருத்து. தேர்தல் நேரத்தில் கண்காணிப்பு முக்கியம்தான். ஆனால் அதே சமயம் சிறு தொழில்களின் வாழ்க்கை முக்கியமல்லவா? தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்தி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.